மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்ட வெடிபொருட்கள் பெட்டி பெட்டியாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு தர்பூசணி காய்களுடன் சென்று கொண்டிருந்த அந்த வாகனத்தை போலீசார் மடக்கி பிடித்த போது அதில் ஏராளமான வெடிப்பொருட்கள் கடத்தி செல்லப்பட்டது தற்போது இந்த போலீசார் அந்த அம்பலமாகியுள்ளது. தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அதாவது பாலக்காடு தெற்கு காவல் நிலைய போலீசார் நேற்று நள்ளிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக தர்பூசணி காய்களை ஏற்றி கொண்டு வந்த ஒரு பிக்கப் வேனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்த போது அந்த வாகனம் அவர்களை கடந்து சீறிப்பாய்ந்து சென்றது. இதனால் சந்தேகம் இருந்த போலீசார் வாகனத்தை நீண்ட தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். வாகனத்தில் சோதனையிட்ட போது மேலோட்டமாக வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி காய்களுக்கு அருகில் 100க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் ரகசியமாக வெடிப்பொருட்கள் இருந்தன. அதே போல அதில் டெட்டனேட்டர்கள், அதே போல அந்த ஜலஸ்டீல் குச்சிகள் ஆகியவையும் காணப்பட்டன. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் வாகனத்தையும் அதே போல வாகனத்தின் வெடிப்பொருட்களையும் பறிமுதல் செய்ததோடு ஓட்டுநரை காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திருப்பூர் அருகே உள்ள தாராபுரம் பகுதியிலிருந்து இவற்றை திருச்சூருக்கு கொண்டு செல்வதாகவும் குவாரிகள் பயன்படுத்துவதற்காக இவற்றை சட்டவிரோதமாக எடுத்துச் செல்வதும் தெரிய வந்தது. தொடர்ந்து ஓட்டுநரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த செயல்களின் பின்னணியில் தமிழகம் மற்றும் கேரளாவில் செயல்பட்டு வரும் நபர்கள் குறித்த விவரங்களில் தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்பூசணிக்காய் பாரத்தின் பெயரில் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு வெடிப்பொருட்களை கடத்த முயற்சி செய்த சம்பவம் போலி அந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.